ஆராதிக்க போகிறோம். Thank you Lord. கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். சொல்லுங்களேன். மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி பாடுவோம். நன்றி 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 ஹல்லேலூயா, ஓயாமல் பாடுவேன். சொல்லுவோம். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, praise the Lord, ஓயாமல் பாடுவேன். நன்றி. Thank you Lord. எங்களுக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய தலையை தலைத்திட செய்த ஆண்டவர், நாங்கள் நிமிர்ந்து நடக்க உதவி செய்த ஆண்டவர். நாங்கள் சேர்ந்து பாடுவோம். தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. சொல்லுங்க என்னோடு சேர்ந்து. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் தலைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கியே நடத்தினீரே. என் பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. பாடுவோம். நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 இயேசுவே உமக்கு நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, சோராமல் பாடுவேன். நன்றி. சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. ஆடுவோம். சிறுமைப்பட்ட காலமெல்லாம் சிதறாமல் காத்தவரே, சீர்குலைந்த என் திட்டமெல்லாம் சீரமைத்து தந்தவரே. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. பாடுவோம். சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னதை நிறைவேற்றி நீ. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். பாடுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்தவருக்கு நன்றி செலுத்துவோம். சோராமல் பாடுவேன். நன்றி 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 ஹல்லேலூயா, ஓயாமல் பாடுவேன். நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா, சோராமல் பாடுவேன். நன்றி. எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. உணர்ந்து பாடுவீங்களா? வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த ஜனக்கூட்டங்கள் அழித்திட விடவில்லையே. ரட்சணிய பாடல்கள் சூழ செய்தி, ரட்சகர் நீர் என்று அறிய வைத்தீர். பாடல்கள் சூழ செய்தி, இயேசுவே நீர் என்று அறிய வைத்தீர். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். உங்க சத்தத்தை உயர்த்தி பாடுங்கள். இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுங்கள். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன்.
நன்றி 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 நீ செய்த எல்லாவற்றுக்காய் நன்றி 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 நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே. என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்களா? இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதில் நாம் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். பாடுவோம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனாய் இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம் துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும் என்றே சுயமாய் வாழ்வதினாலே நீயும் ஒரு நாள் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. இன்றே வா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம் வாழ்ந்திடுவோம் நாம் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காக. வாழ்ந்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதில் நானே லாபம் ஒன்றுமில்லையே. கர்த்தர் எதை செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். கரங்களை தட்டி சொல்லுவோம். ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். நன்றி 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 நன்றி. ஒரு விசை கரங்களை தட்டி அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த கிருபைகளுக்காக, அவர் தந்த ரட்சிப்புக்காக, அவருடைய எல்லா மகிமைக்காக நன்றி இயேசுவே. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. கரங்களை தட்டி அந்த ஆண்டவரை உயர்த்துவோம். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா.
கரங்களை உயர்த்தி உங்கள் நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, நாமம் உங்கள் நாமம் உயரணும். எல்லா நாவுகளும் அவருடைய நாமத்தை உயர்த்தட்டும். Let us praise the Lord. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. We praise your name, oh Father Lord. அவருடைய சன்னிதானத்தில் பரிசுத்தமாக பயபக்தியோடு கூட அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அந்த மேலான நாமம் பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வலி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போலுவார். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் மறுபடியும் சொல்வோம். பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வலி திறக்கும். உங்கள் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உங்கள் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உங்கள் நாமமே உங்கள் நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, உங்கள் நாமம் உயரணும். Thank you Lord. மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah. 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 Yahweh, hallelujah. Yahweh, we praise your holy name, oh Father Lord. Hallelujah. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடா. பாடுவோமா? சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள் நாமம் உயர்த்தும் போது சேதம். மறுபடியும் சொல்லுங்க, சிங்கத்தின் கேவியிலும், சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்கள்
உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே oh we lift your name on high, Father Lord. அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே We love you, Jesus. உங்க நாமம் மட்டுமே உயரணும். உங்க நாமம் உயரணும். Come on, church. Let's praise him. அவரை உயர்த்துவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை சொல்லுங்க. சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பது. சொல்லுங்க சொல்லுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம். மறுபடியும் சொல்லுவோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. பாடுவோம். இயேசுவே ஷகரா பாபா பாபா. Oh we mahataro. Hallelujah. Hallelujah. இயேசுவே இயேசுவே உம் நாமமே அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். Yes, Father Lord. சபையே பாடு. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். உங்க நாமம் உயரணும். Thank you. Thank you, Jesus. பாடுவோம். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். Shout to the Lord. Hallelujah. இயேசுவே இயேசுவே உம் நாமமே உயரணும். Hallelujah. இயேசுவே
தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்வோம். பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். சொல்லுவோம். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னத்தின் மகிமை. ஓ ஹல்லேலூயா. மகிமை, தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில். Thank you Lord. சபையே பாடு, சபையே அவரை ஆராதி. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. සුබ උදෑසනක් සභාව යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ඔබ සාදරයෙන් පිළිගන්නවා. சபையினருக்கு காலை வணக்கம். உங்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கின்றேன். අපේ සමාජ මාධ්‍යත් හරහා අපිත් එක්ක සම්බන්ධ වෙන අපේ ඇදලිවන්තයන් විශ්වාසවන්ත සෙනග ඔබත් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිගන්නවා. இணையதளத்தின் மூலம் எங்களோடு இணைந்திருக்கிற விசுவாசமுள்ள மக்களாகிய உங்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம். මම ගිය සතියේ සති 3ක දේශනා මාලාවක් පටන් ගත්තා කාලය පෙන්눔 කරන ලකුණු කියන තේමා මත. கடந்த வாரம் 3 வாரத்துக்கான ஒரு பிரசங்க தொடரை ஆரம்பித்தேன். காலத்தை காண்பிக்கும் அடையாளங்கள் என்ற தலைப்பிலே. මේකේ පටන්ගේම තමයි මතෙව් 24 වෙනි පරිච්ඡේදයේ ගෝලයන් ඇවිල්ලා යේසුස් වහන්සේගෙන් අහනවා ප්‍රශ්නයක්. ස්වාමිනේ ඔබ වහන්සේ නැවතත් එන දවස ගැන අපට කියලා දෙන්න. இதுல ஆரம்பம் தான் மத்த 24ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வந்து கேட்கிறார்கள், நீர் மறுபடியும் வரும் காலத்தின் அடையாளம் என்ன என்பதை குறித்து. කවදද මේක වෙන්න යන්නේ? இது எப்பொழுது நடைபெறும்? උන්වහන්සේ කියනවා මමත් දවස දන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்து சொல்ற காரியம் தான், எனக்கும் அந்த நாள் தெரியாது. පියාණන් වහන්සේ පමණයි දන්නේ දවස. பிதா மாத்திரமே அந்த நாளை அறிந்திருக்கின்றார். නමුත් මම ඔබට ඒ කාලේ නැතිනම් ඒ යුගයේ තියෙන ලක්ෂණ ගැන මම ඔබත් එක්ක කතා කරනවා. ஆனாலும் அந்த காலத்துக்கான சில அடையாளங்களை உங்களோடு நான் பேசுகின்றேன். උන්වහන්සේ ප්‍රථමම කියනවා කිසිවෙක් නුඹලා මුලා නොකරන ලෙස බලා ගන්න. அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், உங்களை யாரும் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ඉන් පස්සුව උන්වහන්සේ කියනවා
අර ලදරුවෙක් ඉපදෙන්නට පෙර ඒ ප්‍රසව වේදනා වගේම ලක්ෂණ ඔබට දකින්න පුළුවන් වෙයි. அதே போல அவர் சொல்லுகிறார் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்பு இருக்கிற அந்த பிரசவ வேதனை போன்ற சில அடையாளங்கள் இருக்கும் என்று. උන්වහන්සේ ලක්ෂණ පහක් ගැන කතා කරනවා. 5 අடையாளங்களை குறித்து அவர் பேசுகின்றார். මුළු ලෝකෙම අසු කරන රැවටීම ආත්මයක්. முழு உலகத்தையும் வஞ்சிக்கும் ஒரு வஞ்சனையின் ஆவி. දෙවියන් වහන්සේගේ සෙනග උන්වහන්සේගේ තෝරාගත් සෙනග රැවටීමට පත්වෙන පිණිස ඔවුන්ව දෙවියන් වහන්සේගෙන් අරගෙන හොරා ගන්න විදියට මුළු ලෝකෙටම අසු කරන රැවටීමක් එන්න යනවා. தேவனுடைய ஜனங்களை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஏமாற்றும் விதமாக வஞ்சகத்தின் ஆவி உலகளாவிய ரீதியிலே இருக்கும். දෙවනුව මුළු ලෝකෙම යටපත් කරන නොයෙකුත් බාධා එන්න යනවා. அதே போல முழு உலகத்துக்கும் பாதிப்பை கொண்டு வருகிற பலவிதமான தடைகள் இருக்க போகின்றது. දේශයන් වලට දේශයන්ත් එක ගහ ගන්න යනවා. தேசங்களுக்கு விரோதமாய் நடந்து கொள்ளும். යුද්ධ භූමිකම්පා හිතන්න බැරි ස්වභාවික විනාශ වීම ඇති වෙන්න යනවා. யுத்தங்களும் பூமி அதிர்ச்சிகளும் சொல்ல முடியாத இயற்கை பேரழிவுகளும் நடைபெறும். තුන්වෙනි එක ලෝකේ පුරාම කිතුණු පීඩාවක්. மூன்றாவது தான் உலகம் முழுவதுமாய் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இருக்கும். මේක පුදුම පීඩාවක් වෙන්න යනවා. இது ஒரு வித்தியாசமான உபத்திரவமாய் இருக்கும். අපිට නිදහසෙන් මේ දේශනා කුඩු වලින් දේශනා කරන්න බැරි වෙයි. எங்களுக்கு சுதந்திரமாக இந்த பிரசங்க பீடத்திலே இருந்து செய்தி சொல்ல අපේ முடியாது. දිනපතා ජීවිතේ අපේ කිතුණු ඇදහිල්ල තුල ජීවත් වෙන්න බැරි වෙයි. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே கிறிஸ்தவ விசுவாசத்திலே வாழ முடியாமல் போய்விடும். මේ මහත් මේ පීඩා නිසා මේ නොයෙකුත් රැවටි මාත්ම නිසා හතරවෙනි කාරණා තමයි කියනවා මුළු ලෝකේ පුරාම ඇදහිල්ලේ අත්හැරීමක් වෙන්න යනවා. இந்த வருகிற இந்த உபத்திரவத்தின் காரணமாக இந்த பிரச்சனையின் காரணமாக விசுவாசத்திலே மாறுபாடுகள் காணப்படும். ගොඩාක් කිතුණුවන් සභාව දාලා දෙවියන් වහන්සේව දාලා වුණ ඈත් වෙන්න යනවා. அநேக கிறிஸ்தவர்கள் சபையை விட்டு தேவனை விட்டு பின்வாங்க போகின்றார்கள். ඒ වගේම උන්වහන්සේට පස්සේ කියනවා අන්තිම විශේෂ ලක්ෂණය තමයි මහත් පිබිදීමක් එන්න යනවා මුළු ලෝකේ පුරාම. கடைசி அடையாளம் தான் உலகம் முழுவதுமாய் ஒரு பெரிதான எழுப்புதல் අපි வரப்போகின்றது. දන්නවා බයිබලයේ කියනවා අන්තිම පිබිදීමක් එන්න යනවා කියලා මුළු ලෝකෙම අසු කරන්න යනවා පිබිදීමක්. எங்களுக்கு தெரியும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியிலே முழு உலகத்தையும் பிடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு எழுப்புதல் நடைபெற ඊට இருக்கிறது. පස්ව 14 වෙනි පරිච්ඡේදය 14 වෙනි පදේ උන්වහන්සේ කියනවා එන් පස්ව අන්තිම පැමිණෙන්න යනවා. அதற்கு பிறகு 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் அதன் பின்பு முடிவு வரும். දැන් අන්තිම කාලය ගැන මම ඔබට යම්කිසි පින්තූරයක් මම දාලා තිනවා. මන්ද සමහර අය ඔබ මේ විවිධ දේවල් ඉතින් මම ඔබට පොඩක් පැහැදිලි කරන්න ඕන මොකක්ද අපි කතා කරන්නේ මේ අන්තිම යුගය ගැන. இந்த இடத்துல நான் கடைசி காலத்தை குறித்து ஒரு வரைபடத்தை இந்த இடத்துல போட்டிருக்கிறேன். சிலருக்கு இது தெரியாமல் இருக்கலாம் அல்லது வித்தியாசமான விஷயங்கள் இதை குறித்து தெரிந்திருக்கலாம். ஆகவே இதை குறித்து தெளிவுபடுத்துவதற்கு நான் இந்த வரைபடத்தை අපි ජීවත් பயன்படுத்துகிறேன். වෙන්නේ අපි ජීවත් වෙන යුගයට අපි සාමාන්‍යයෙන් අපි කියන්නේ මේක තමයි කරුණාව යුගය, අනුග්‍රහ යුගය නැත්නම් සභාවේ යුගය. சாதாரணமாக நாங்கள் வாழுகிற இந்த காலத்தை நாங்கள் சபையின் காலம் அல்லது கிருபையின் காலம் என்று சொல்லுகின்றோம். මේ යුගය පටන් ගත්තේ යේසුස් වහන්සේ නැවතත් ස්වර්ගයට එසවීමේ දවසේ. இந்த காலம் ஆரம்பித்தது இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு. උන්වහන්සේ ස්වර්ගයට එසවෙනකොට මේ සභාවේ යුගය පටන් ගත්තා. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த சபையின் காலம் ஆரம்பிக்கப்பட்டது. අපි දන්නවා ආත්මයන් වහන්සේ එනවා සෙනග මත සභාව බිහි වෙනවා පෙන්තකොස්ත දිනේ. எங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் மக்கள் மேல் பொழிந்தருளப்பட்ட பிறகு சபை මේ ஆரம்பமாகின்றது. සභාවේ යුගය කරුණාව යුගය තමයි යෝහාන් 3:16 දෙවියන් වහන්සේ දුන්න පොරොන්දුව මුළු ලෝකයට ජනයාට පරම්පරාවට මනුෂ්‍යයන්ට කැඳවීමක් ආරාධනාවක් දෙනවා උන්වහන්සේගේ ගැලවීම පණිවිඩ පිළිගන්න. இந்த சபையின் காலத்தில் தான் தேவன் எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் மக்களை பரம்பரையாக சந்ததியாக தன்னிடமாய் சேர்த்துக் கொள்ளும்படியான ஒரு காலத்தை குறித்து. උන්වහන්සේගේ සුභාරංශය ඊශ්‍රායල් සෙනගට විතරක් නෙමෙයි. அவருடைய சுவிசேஷம் இஸ்ரவேல் ஜனத்துக்கு අපි மாத்திரமல்ல. හැමෝටම ඒ නිසා තමයි ඔබත් මාත් අද මේ ස්ථානයේ සිටින්නේ. හලෙලූයා. அது எங்கள் அத்தனை பேருக்கு உரியதாகவே தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கின்றோம். නමුත් මේ සභාවේ යුගය නැත්නම් කරුණාව යුගය අවසන් වෙන්න යනකොට උන්වහන්සේ කියපු ඒ කාරණා ලක්ෂණ වැඩියෙන් ඒක පටන් ගන්න සිද්ධ වෙන්න පටන් ගන්නවා. ஆகவே இந்த சபையின் காலம் முடிவடைகிற தருவாயிலே நாங்கள் பார்க்கிறோம் அவர் சொன்ன இந்த அடையாளங்கள் அதிகமாய் நடைபெறுகின்றது. ඉන් පස්සුව උන්වහන්සේ ගෝලන්ට කිව්වා වගේ
පියනන් වහන්සේ විතරක් දන්න දවසක උන්වහන්සේ නැවතත් එන්න යනවා. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து சொன்ன விதமாக பிதா மாத்திரமே அறிந்த அந்த நாளிலே அவர் வரப்போகின்றார். නමුත් උන්වහන්සේගේ දෙවනි පැමිණීමට කොටස් දෙකක් තියෙනවා. அவருடைய இரண்டாவது வருகைக்கு இரண்டு பகுதிகள் ඒ இருக்கின்றது. පළවෙනි කොටස තමයි උන්වහන්සේ එනවා නමුත් උන්වහන්සේ පොළවේ පා තබන්නේ උන්වහන්සේ වලාකුළුවල සිටිනවා. அவருடைய வருகையிலே முதலாவது வருகையிலே தான் நாங்கள் பார்க்கிறோம் அவர் வந்து பூமியிலே காலடி வைக்க மாட்டார், அவர் வானமண்டலத்திலே வருவார். දෙවියන් වහන්සේ තෝරගත් සෙනග උන්වහන්සේට විශ්වාසවන්ත වූ සෙනග යේසුස් වහන්සේ ඒ වුන්ව අරගෙන ඔවුන්ව උන්වහන්සේත් එක්ක තියාගන්න යනවා. මන්ද ඒ අවස්ථාවේ ඉඳන් අවුරුදු 7ක අධික පීඩාවක් ලෝකේ දැකපු නැති පීඩාවක් එන්න යනවා මුළු ලෝකෙට. ஆகவே அந்த நாளிலே அவர் அவரை அறிந்து அவருக்கு விசுவாசமாக இருக்கிற அந்த ஜனங்களை அவர் தன்னோடு எடுத்துக்கொள்வார், தன்னோடு வைத்துக் கொள்வார். அதற்கு பிறகு 7 வருஷங்கள் பூமியிலே உபத்திரவ காலம் நடைபெறும். ඒ අවුරුදු 7න් පස්සේ උන්වහන්සේ නැවතත් එනවා. அந்த 7 வருஷங்களுக்கு பிறகு அவர் மறுபடியும் வருவார். ස්වර්ගයේ හමුදාවත් එක්ක උන්වහන්සේ එනවා. මේ යක්ෂයාත් මේ ලෝකයේ සිටින උන්වහන්සේව විශ්වාස කරන්නේ නැති අයව පරාජිත කරලා උන්වහන්සේ එනවා රජ කරන්න. ஆகவே அவரோடு இருக்கிற ஜனங்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்திலே அவரை விசுவாசியாமல் இருக்கிற அவருக்கு எதிராக இருக்கிற ஜனங்களை தோற்கடிக்கும் விதமாக வருகின்றார். මම ඊළඟ ඉරිදා මේ අන්තිම අවස්ථාව ගැන මම දේශනා කරන්නම්. அடுத்த வாரம் நாங்கள் இந்த கடைசி காரியங்களை குறித்து பேசுவோம். නමුත් අද මම දේශනා කරන්න යන්නේ මේ උන්වහන්සේගේ ඒ දෙවනි පැමිණීමේ පළවෙනි කොටස. ஆகவே நான் இந்த நாளிலே பேச போகிறது அவருடைய இரண்டாம் வருகையிலே முதல் கட்டத்தை குறித்து. මතෙව් 24 32:51 උන්වහන්සේ මේ තුල පදේ තමයි මම දේශනා කරන්න යන්නේ. ඒ 32 33 පදේ පටන් ගන්න අතික ගහය කියන ආදර්ශයක් ගැන. நான் இந்த நேரத்திலே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32 33 வசனங்களிலே இருந்து தான் செய்தி பகிர்ந்து கொள்ள போகிறேன். அத்திமரத்து உவமையை குறித்ததான ஒரு செய்தி. நாங்கள் அதை வாசிப்போம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். දැන් අත්තික ගහක් මේ සාමාන්‍යයෙන් ඊටමත් සරල ආදර්ශයක් ගෝලයන්ට. அத்திமரம் மிகவும் இலேசான ஒரு உவமையா இருக்கிறது இந்த சீஷர்களுக்கு. ඔක සාමාන්‍ය ගහක් ඒ ඊශ්‍රායල් පළාතේ ඒ මධ්‍ය පෙදරේක පරවල අත්තික ගහ කියන්නේ සාමාන්‍ය දෙයක්. அந்த பிரதேசத்திலே அத்திமரம் என்பது மிகவும் சாதாரணமான ஒரு மரம். නමුත් අත්තික ගහ ගොඩාක් බයිබලේ පුරාම පාවිච්චි කරන්නේ ආත්මික පාඩම් උගන්වන්න. ஆனாலும் அத்திமரத்தை வேதாகமத்தில் අනේක ආවිකුரிய සත්‍යங்களை කற்றுக் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. උන්වහන්සේ කියනවා ඒකේ ඒ අත්තික ගහවල තියෙන අතු සහ කොළ ඒකේ අර කාලයක් එක පටන් ගන්න එළියට එන්න පටන් ගන්නකොට ඔබ තේරුම් ගන්න ඕන දෙයක් තමයි මොකද්ද ඒ කියන්නේ ගිම්හානය ආසන්නයි කියලා. அதில் சொல்லப்படுகிற காரியம் தான் ஒரு அத்தி மரத்திலே அந்த இளங்கிளைகள் துளிர்விடும் பொழுது வசந்த காலம் வந்துவிட்டது என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். උන්වහන්සේ කියනවා අත්තික ගහේ කොළ වලින් ඔබට තේරුම් ගන්න පුළුවන් නම් ඒ මොන යුගය වගේ එන්නේ කියලා ඔබ තේරුම් ගන්න ඕන. මම ඔබට මේ ලෝකේ පුරාම වෙන්න යන ලක්ෂණ ගැන මම ඔබට කියලා තියෙන දේවල් ඒවා වෙනකොට ඔබත් තේරුම් ගන්න ඕන යුගය මොකද්ද කියලා. அத்தி மரத்திலே இந்த கிளைகள் இலைகள் தோன்றும் பொழுது நீங்கள் காலத்தை அறிந்து கொள்வீர்களா இருந்தால் நான் சொன்ன இந்த அடையாளங்கள் நடைபெறும் பொழுது நீங்கள் உலகத்தின் இறுதி நடைபெறுகிறது என்பதை அடையாளம் காண வேண்டும் என்று சொல்லுகின்றார். ඔබට මේ මම ඔබට දීලා තියෙන මේ ලක්ෂණ වලින් ඔබට හරි දවස හොයන්න බෑ. නමුත් ඔබට හරි යුගය නම් අනිවාර්යෙන් හොයන්න පුළුවන්. நான் இங்கே சொல்லுகின்ற அடையாளங்களினாலே உங்களுக்கு சரியான அந்த நாளை கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் சரியான காலத்தை அடையாளம் காணலாம். ලෝකේ නරඹන්න உலகத்தை பாருங்கள். මේ කාරණා වලින් ලෝකේ නරඹන්න. නමුත් ඒ වගේම ඔබගේ හදවතත් නරඹන්න. நீங்கள் இந்த காரியங்களை வைத்துக்கொண்டு உலகத்தையும் பாருங்கள், அதே போல உங்கள் இருதயத்தையும் கவனித்து මේ பாருங்கள். ලෝකේ මෙවැනි දේවල් වෙනවා වගේම ඔබගේ හදවතත් මේ ලෑස්තිද අවදි වෙලා ඉන්නවද? මන්ද මේ කාරණා එනකොට ඔබත් කෙලින් හරියට ස්ථිරව සිට ගන්න අවශ්‍යයි. நீங்கள் இதை காண்கும் பொழுது நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய இருதயம் இதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா என்பதை குறித்து. ගිය සතිය අපි කතා කරපු කාරණා පහ ඒක වැඩියෙන් වෙනකොට උන්වහන්සේ කියනවා ඒ කියන්නේ මගේ පැමිණීම තවත් ළඟයි. நாங்கள் கடந்த வாரம் கதைத்த 5 காரியங்களை நீங்கள் அடுத்து காணும் பொழுது தேவன் சொல்லுகிற காரியம் தான் என்னுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. ඊට පස්සේ අපි දකිනවා 24 වෙනි පරිච්ඡේදය 36 සිට 41.
அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிற காரியம் தான் மத்தேயு 24 அதிகாரம் 36 இருந்து 41 வசனம் வரைக்கும். அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். උන්වහන්සේ මේ පුදුම කතාවක් කියනවා මෙහෙ. උන්වහන්සේ කියනවා මේ අමුතු කතා ටිකක් කියනවා මෙහෙ. அவர் இந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான கதைகளை சொல்லுகின்றார். දෙන්නෙක් කාර් එකේ යනවා එක පාටම එක්කෙනෙක් මිසින්. 2 பேர் வாகனத்திலே போகிறார்கள், உடனடியாக ஒருவர் காணாமல் போகிறார். දෙන්නෙක් ඇඳේ නිදාගෙන ඉන්නවා එක්කෙනෙක් එක පාටම නැති වෙනවා. 2 பேர் படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று ஒருவர் காணாமல் போகிறார். දෙමව්පියෝ දරුවෝ එකට කෑම කනවා එක පාටම දෙන්නෙක් තුන්දෙනෙක් මිසින් එක්කෙනෙක් ඉතිරි වෙනවා. பெற்றோர் பிள்ளைகள் ஒன்றாக அமர்ந்து உணவருந்துகிறார்கள், 2-3 பேர் திடீரென்று காணாமல் போகிறார்கள். මොකද උන්වහන්සේ මේ ගැන කතා කරන්නේ? அவர் ஏன் இதை இப்படி பேசுகின்றார்? උන්වහන්සේ මේ කතා කරන්නේ ශාන්තවරුන්ගේ එසවීම ගැන. அவர் இதை பேசுவது பரிசுத்தவான்களுடைய நிலையை குறித்து. බලන්න මේ කතාවේ තිබෙන ලක්ෂණ. பாருங்கள் இந்த கதையில இருக்கின்ற அந்த அடையாளங்களை. කවුරුත් දන්නේ නැහැ උන්වහන්සේ පැමිණෙන එන වෙලාව. නමුත් ඒක නොබලාපොරොත්තු වෙන අවස්ථාවේදී ඒක එන්න යනවා කියලා. யாருக்கும் தெரியாது இயேசு கிறிஸ்து வரப்போகிற நாள், ஆனால் எதிர்பாராத ஒரு நேரத்திலே அவர் வருவார். උන්වහන්සේගේ පැමිණීම හදිසි දෙයක් වෙන්න යනවා. அவர் வருகை மிகவும் சீக்கிரமாய் நடைபெறும் காரியம். ගොඩාක් අයට හදිසි දෙයක් වෙන්න යනවා. அநேகருக்கு இது சீக்கிரமாய் நடைபெறும் காரியம். ඒ වගේම තව එකක් කියනවා මේකේ මහත් වෙන්වීම වෙන්න යනවා කියලා. அதிலே அவர் சொல்லுகிறார் பிரிவினைகள் உண்டாகும். දෙන්නෙක් එකට ඉන්නවා එක්කෙනෙක් නැති වෙනවා එකපාරටම. 2 பேர் ஒன்றாக இருக்கிறார்கள், ஒருவர் திடீரென்று காணாமல் போகின்றார். දරුවන් දෙමව්පියන්ගෙන් වෙන්වීමක්. பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே பிரிந்து போகிறார்கள். ස්වාමි පුරුෂික බිරිඳේ අතර වෙන්වීමක්. கணவன் மனைவியினிடத்திலே பிரிவுகள். මේක එකපාරටම වෙන දෙයක්. இது திடீரென்று நடைபெறும் காரியம். ඒ වගේම තව දෙයක් තමයි මේ සෙනග නැත්තම් மனுஷியன் பலா நொவென அவஸ்தாவுக்கு තමයි මේක වෙන්න යන්නේ. அதே போல மக்கள் ஜனங்கள் எதிர்பாராமல் இருக்கிற ஒரு நேரத்திலே தான் இது நடைபெறும். කියන නෝවාගේ කාලය ගැන. அந்த இடத்துல சொல்லுகிறார் நோவாவின் காலத்தை குறித்து. කාලා බීලා විවාහ වෙලා ඔක්කොම හොඳින් ඉන්නවා, මේවා වැරදි නෑ. නමුත් ඕව ගැන කල්පනා කරගෙන උන්වහන්සේ කියලා ඕක නිකන් පැරණි වෙලා ඒ ගැන හිතන්නෙත් නෑ. அந்த நோவாவுடைய காலத்திலே உணவு அருந்தி புசித்து குடித்து சந்தோஷமா இருந்தார்கள். தேவனுடைய வருகையை குறித்து அவர்கள் யோசித்து கலக்கம் அடைந்திருக்கவில்லை. මම හිතනවා නෝවායේ බෝටුව හදනකොට තාමත් පොළවට වර්ෂාවක් නෑ. நோவா அந்த பேழையை செய்யும் பொழுது பூமி இன்னும் மழையை கண்டிருக்கவில்லை. සමහර ඊට වඩා ළඟින් ආශ්‍රය කරපු අය සමහර දැකලා ඇති බෝටුව හදනවනේ, නමුත් තව මාස 2-3 වගේ යයි. ඉතින් අපටත් තව කාලය තියෙයි කියලා. அதை பார்த்தவர்கள் சொல்லியிருப்பார்களா, பேழையை இன்னும் செய்கிறார்கள், 2-3 மாதங்கள் செல்லும், எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் என்று. ගොඩක් හිතනවන්න උතම තමයි හිතන්නේ. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் யோசிக்கிறார்கள். තව ටිකක් හම්බු කරමු. இன்னும் கொஞ்சம் சம்பாதிப்போம். තව ටිකක් අපි වැඩ කරමු. இன்னும் கொஞ்சம் நாங்கள் தொழில் செய்வோம். තව ටිකක් අපේ කැමැත්තෙන් අපි ජීවත් වෙමු. இன்னும் எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்வோம். වෙලා තියෙනවනේ. இன்னும் நாள் இருக்கிறது. නමුත් මේක දෙයක් මෙහි කියනවා. ஆனால் இந்த இடத்துல ஒரு சொல்ல පටන් ගත්තෙන් පස්සේ දොර වැව්වෙන් පස්සේ තීරණ වෙනස් කරන්න අවස්ථාවක් නැහැ. இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, மழை வந்த பிறகு கதவுகள் மூடப்பட்ட பிறகு தீர்மானம் எடுக்கும் சந்தர்ப்பங்கள் அங்கு இருக்கவில்லை. කොච්චර ඇඬුවත්, எவ்வளவு அழுதாலும், කොච්චර සමායිල්ලුවත්, எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும், කොච්චර යේසුස් වහන්සේ හෙව්වත්, எவ்வளவு இயேசு கிறிஸ்துவை தேடினாலும், උන්වහන්සේ ඒ අවස්ථාව පටන් ගන්නකොට එතනින් කරුණාව යුගය ඉවර වෙනවා. இயேசு கிறிஸ்து அந்த செயல்பாட்டை ஆரம்பிக்கும் பொழுது கிருபையின் காலம் முடிவடைகின்றது. ඊට පස්සේ උන්වහන්සේට සොරි කියලා වැඩක් නැහැ. அதுக்கு பிறகு அவரிடத்திலே மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று ඊට சொல்லி පස්සේ උන්වහන්සේ අනේ ස්වාමී මට සමා වෙන්න කියලා වැඩක් නැහැ. கர்த்தாவே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் பிரயோசனம் இல்லை. මන්ද උන්වහන්සේ වලාකුළු වල එනකොට කරුණාවේ යුගය ඉවර වෙනවා. කරුණාව සොයන්න බෑ.
ஏனென்றால் அவர் மேகங்கள் மேதாக வரும்பொழுது அந்த கிருபையின் காலம் முடிவடைகிறது. கிருபையை இனி தேட முடியாது. යේසුස් වහන්සේ මෙහිදී කතා කරන්නේ දෙවියන් වහන්සේගේ ශාන්තවරුන්ගේ ඔසවා ගැනීම ගැන. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுவது பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து. පළවෙනි තෙසලෝනික පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 15 සිට 18 මේක තවත් සඳහන් වෙනවා. முதலாம் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களில் இது சொல்லப்படுகின்றது. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். මේවා සාමාන්‍යයෙන් අපි අවමංගල මෙහෙයන් වල තමයි අපි මේවා කියවන්නේ. නමුත් මේක සභාවටම දීලා තියෙන බලාපොරොත්තුවක්. இது சாதாரணமாக நாங்க அடக்க ஆராதனை நேரத்திலே பயன்படுத்துகிற வார்த்தை, ஆனால் இது சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. මේක ආදරණීය මනමාලෙක් සභාව කියන මනමාලයව බේරගන්න අවස්ථාවක්. இது ஒரு අன்பான மணவாளன் சபை என்ற மணவாட்டியை காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு சந்தர்ப்பம். මන්ද උන්වහන්සේ ඇවිලා අපිව උන්වහන්සේ වෙතට අරගන්නේ හේතුවක් තියෙනවා. அவர் வந்து எங்களை அவரிடமாய் சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு காரணம் ඒ இருக்கின்றது. හේතුව තමයි ඒ අන්තිම අවුරුදු 7 அதிக பீடாවෙන් අපිව බේරගන්න. அதற்கு காரணம் தான் அந்த கடைசியா இருக்கிற அந்த உபத்திரவ 7 வருஷத்துல இருந்து எங்களை காப்பாற்றுவதற்கு. මේක දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට මහත් බලාපොරොත්තුවක්. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிதான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கிறது. උන්වහන්සේ එනවා වලාකුළු වල. அவர் மேகங்களின் மேலாக வருகின்றார். උන්වහන්සේ කැඳවනවා මරණයෙන් නින්දාවට පත් වූ සෙනග, උන්වහන්සේගේ සෙනග. அவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்களை உயிரோடு ඒ எழுப்புகின்றார். දවසේදී ජීවත් වෙන කිතුනුවන්ව නැත්නම් උන්වහන්සේගේ සැබෑ ගෝලයන්වත් කැඳවාගෙන அந்த நாளிலே உயிரோடு இருக்கும் கிறிஸ்துவின் பிள்ளைகளையும் அவர் උන්වහන්සේ சேர்த்துக் ඕන්ව අරගෙන යනවා උන්වහන්සේත් එක්ක සිටින්න. அவர்கள் எல்லாரையும் தன்னோடு இருக்கும்படியாய் அழைத்து ඒ செல்லுகிறார். අවස්ථාවේදී කරුණාව යුගය ඉවර වෙනවා. அந்த சந்தர்ப்பத்திலே கிருபையின் காலம் முடிவடைகின்றது. සදාකාලින යුගය පටන් ගන්න උන්වහන්සේගේ දරුවන්ට. සදාකාලින යුගය පටන් ගන්න උන්වහන්සේගේ දරුවන්ට. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்தியம் என்ற காலம் නමුත් ஆரம்பமாகின்றது. ලෝකේ ඉතිරි වෙලා ඉන්න සෙනගට මහත් අධික පීඩාවක්. உலகத்திலே மீதியாய் இருக்கிற ஜனங்களுக்கு மகா உபத்திரவம் இருக்கின்றது. උන්වහන්සේ කියනවා ඒ කාලේ මම අඩු කෙරුවේ නැත්තම් කවුරුත් ඉතිරි වෙලා ඉන්නේ එච්චර පීඩාව. அவர் சொல்லுகிறார், அந்த காலத்தை நான் குறைக்காவிட்டால் யாருமே மிகுதியாய் இருக்க மாட்டார்கள். ඒ අවුරුදු 7න් පුදුම දේවල් වෙනවත් ලෝක ජනගහනයෙන් 3න් එකක් නිකන් දවස් කීපකින් මිය යනවා. அந்த 7 வருஷத்திலே அதிகமான உபத்திரவம் உலக ஜனத்தொகையிலே 1/3 பங்கினர் அழிந்து போவார்கள். මේවා තියෙන්නේ අපිව බය කරන්න නෙවෙයි, නමුත් අපිව දිරිමත් කරන්න. இவைகள் இருப்பது எங்களை பயமுறுத்துவதற்கு அல்ல, எங்களை මන්ද உற்சாகப்படுத்துவதற்கு. අපි තේරුම් ගන්න ඕන අපි මේ දවසට පැමිණෙනකොට අපේ ආගමික දේවල් වලින් අපි බේරගන්න බෑ. අපිව බේරගන්න බෑ. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த நாட்கள் இப்படியான நாட்களுக்கு வரும் பொழுது மத சம்பந்தமான காரியங்கள் எங்களை காப்பாற்றாது. දරුවන් දෙමව්පියෝගේ ඇදහිල්ල මත කරපිට මත ස්වර්ගයට යන්න බෑ. பிள்ளைகள் பெற்றோரின் விசுவாசத்தினாலே அவர்கள் தோளின் மீது பரலோகம் செல்ல මගේ முடியாது. උපාධි කිසි වැඩක් නේද? எங்களுடைய பட்டங்களிலே எந்த பிரயோசனமும் இல்லை. මන්ද මම විශ්වාසවන්තව බලාපොරොත්තුවෙන් පසුතැවිලි වීමෙන් මම විශ්වාසවන්තව සිටිනවාද? එහෙනම් තමයි මම යන්නේ. நான் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காரியங்களை புரிந்து கொண்டு ஜீவித்தால் அதுதான் என்னை பரலோகம் கொண்டு නමුත් செல்லும். උන්වහන්සේ කියනවා ඒ දවසේදී එක්කෙනෙක් යනවා එක්කෙනෙක් ඉතිරි වෙනවා. ஆனால் அவர் சொல்லுகிறார், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் කවුද கைவிடப்படுவார். ඉතිරි වෙන්නේ? මන්ද එළියෙන් බලනකොට අපි ඔක්කොමලා එක වගේ, නමුත් ඇතුලෙන් සූදානම් වීම වෙනත් තිලවල ඉන්නේ. இதுல யார் மீதியாவார்கள் எங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் வெளியிலே பார்க்கும் பொழுது எல்லாரும் ஒரு விதமா இருக்கிறோம், ஆனால் உள்ளாண்ட ரீதியிலே பார்க்கும் பொழுது அதிலே வித்தியாசம் இருக்கிறது. එකම නිවසේ පවුලක් ජීවත් වෙන්න පුළුවන්. නමුත් ඔවුන්ගේ ඉරණම බෙහෙවින් වෙනස් වෙන්න පුළුවන්. ஒரே வீட்டிலே ஒரு குடும்பம் ஜீவிக்கலாம், ஆனால் அவருடைய விதிகள் வித்தியாசமானதா இருக்கும். උන්වහන්සේ මේවා අපට කියන්නේ අපිව බය කරන්න නෙමෙයි. அவர் இதை எங்களுக்கு சொல்லுவது எங்களை பயமுறுத்துவதற்கு அல்ல. උන්වහන්සේ අපට කියන්නේ මන්ද උන්වහන්සේ මේවා කියන්නේ ආදරෙන්. මන්ද උන්වහන්සේ අපිව බේර ගන්න කැමතියි.
அவர் இதை சொல்லுவது எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பினால் காரணம் அவரை எங்களை காப்பாற்றுவதற்கு මතක விருப்பமாயிருக்கிறார். තියාගන්න එක දවසක් උන්වහන්සේ කියනවා ගෝලයන්ට තිරිංගු සහ වල් පැලෑටි එකට හැදෙනවා. නමුත් දවසක් එනවා ඔවුන් සදහටම වෙන් කරනවා. அவர் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து நல்ல கதிர்களோடு புட்களும் அல்லது கலைகளும் உருவாகமாகவே ஒரு நாள் இருக்கிறது அவை வேறு பிரிக்கப்படும் என்று. ඒ නිසා තමයි උන්වහන්සේ මේම කියන්නේ අවදිව සිටින්න මන්ද ඔබ දන්නේ නැහැ දවස. නමුත් ඒ දවස එනකොට ඔබ ලෑස්තිව සිටින්න ඕන. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் அந்த நாள் தெரியாது ஆகவே விழிப்போடு இருங்கள் அந்த நாள் வரும் பொழுது நீங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கலாம். මේ සතිය ඔබගේ කුඩා කණ්ඩායමවල ඔබ ඉගෙන ගන්න යනවා කොහොමද මනමාලි 10 දෙනෙක් හිටියා. நீங்கள் இந்த பராமரிப்பு களத்தில் இந்த வாரம் கற்றுக்கொள்ள போகிறீர்கள் 10 கன்னிகைகளை குறித்த அந்த දැන් හොඳට உவமை. ආගන්න 10 දෙනාම මනමාලි. 10 பேரும் மணவாட்டிகள். 10 දෙනාම බලාපොරොත්තු වෙලා හිටියා මනමාලේ එනකන්. அந்த 10 பேரும் மணவாளன் வரும் வரை எதிர்பார்த்திருந்தார். 10 දෙනාටම තෙල් තිබුණා පහනේ. அந்த 10 பேருக்கும் அவருடைய விளக்கிலே எண்ணெய் இருந்தது. නමුත් 5 දෙනෙක් සුවදානම්ව සිටියේ නැහැ. 5 பேர் ஆனால் ஆயத்தமாக இருக்கவில்லை. මනමාලේ ආවා. மணவாளன் வந்தார். සූදානම්ව සිටියා 5 දෙනාව අරගෙන ගියා. ஆயத்தமாக இருந்த 5 பேரை தன்னோடு අනිත් சேர்த்துக் 5 கொண்டார். දෙනා තට්ටු කරනවා ගහනවා දොරේ නමුත් වැඩක් නැහැ. மற்ற 5 பேரும் கதவை தட்டி திறக்கும்படி சொல்லுகிறார்கள் பிரயோசனம் இல்லை. මන්ද අවස්ථාව ඇවිල්ලා ගියා. ஏனென்றால் சந்தர்ப்பம் இல்லாமல் මේ போய்விட்டது. තමයි උන්වහන්සේගේ අර මේ ශාන්තවරුන්ගේ එසවීමේ දවස අපට වෙන්න යන්නේ. இதுதான் அந்த பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்ளப்படும் நாளிலே எங்களுக்கு நடக்க போகின்றது. ආසයි කියන්න හැම කිතුරුවෙක් යයි කියලා නමුත් මම කියනවා කිතුරුවන් ගොඩාක් ගණනාවක් ඉතිරි වෙන්න යනවා. நான் விரும்புகிறேன் எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஆனாலும் அநேக கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்க මට போகிறார்கள். මතකයි මගේ තරුණ කාලේ මම කොල්ලිපිටිය සභාවට ගියේ යූත් ගෲප් එක එක දවසක් පෙන්නුවා අර චිත්‍රපටියේ තේමා තමයි Thief in the Night නැත්නම් රැට එන්න සොරා කියලා. எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் வாலிப நாட்களிலே ஒரு திரைப்படம் காண்பிக்கப்பட்டது எங்களுடைய சபையிலே அது இரவிலே திருடன் வருவது என்ற ஒரு தலைப்பிலே ஒரு படம். දශක 3කටත් වඩා කාලේ ගිහිලා තියෙනවා නමුත් මට තාමත් මතකයි ඒ චිත්‍රපටියේ විශේෂ කොටසක්. அதிலே 30 வருடம் அளவு கடந்து சென்றிருந்தாலும் அதிலே இருந்த விசேஷமான பகுதிகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. මම කියපු වගේම ඒ චිත්‍රපටිය පෙන්නනවා කොහොමද දෙන්නේ කාර් එක යනවා එක පාටම එක්කෙනෙක් මිසින් ඊට පස්සේ අර පවුලක් සෙල්ලම් කරනවා ඊට පස්සේ දරුවෝ නැති වෙනවා ඒ වගේ මේ වගේ විදිහටම පෙන්නනවා මේ ඒක කොහොමද වෙන්නේ කියලා. அந்த திரைப்படத்திலே காண்பிக்கின்றார்கள் எப்படி 2 பேர் காரிலே செல்லும் பொழுது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் பிள்ளைகள் விளையாடு கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் எடுத்துக்கொள்ளப்படுகிறார் இதே விதமாய் அந்த திரைப்படத்திலே එක காண்பிக்கப்பட்டது. තරුණයෙක් හිටියා එයා සභාවේ හිටියා නමුත් ගොඩාක් සෙල්ලමින් හිටියා එයා කවදාත් සීරියස් හිටියේ නැහැ. ஒரு வாலிபன் சபையில இருந்தான் அந்த வாலிபன் மிகவும் விளையாட்டுத்தனமாய் சபையில இருந்தான். නමුත් ඒකේ භයානක දේ තමයි තරුණයා දන්නව කතාව නමුත් බස් එක මිස් වුණා. ලෝකයේ අය දන්නේ නැහැ මොකද වෙලා තියෙන්නේ කියලා. නමුත් මෙයා දන්නව මොනාරි දෙයක් වෙලා කියලා එයා දුවනෝ සභාවට. இந்த வாலிபன் சபையில் இருந்தபடினால் இவனுக்கு சில விஷயங்கள் புரிகிறது உலகத்து மனுஷங்களுக்கு இது காரியங்கள் புரியவில்லை ஆகவே இந்த வாலிபன் சபையை நோக்கி ஓடுகின்றான். ඉරිදා උදේ දේවමයක් එයා සෙල්ලමට ගිහිල්ලා. அவன் ஞாயிறு ஆராதனை நடக்கிறான் விளையாட்டுத்தனத்தில் යනකොට இருக்கிறான். සභාවේ ගොඩාක් අය ගිහිල්ලා තියෙනවා. அவன் சபைக்கு போகும்பொழுது அநேகர் சபையில இருக்கவில்லை. නමුත් සභාවේ කීප දෙනෙක් ඉතිරි වෙලත් හිටියා. சபையிலே ஒரு சிலர் மிகுதியாயும் இருந்தார்கள். ඒ ඉතිරි වෙලා හිටපු කණ්ඩායමෙන් කවුද හිටියේ? පාස්ටර්ත් හිටියා. அந்த மிகுதியாய் இருந்த அந்த கூட்டத்திலே அந்த போதகரும் இருந்தார். පාස්ටර්ගේ වචන මට තාමත් මතකයි. அந்த போதகர் சொன்ன காரியம் எனக்கு இன்னும் එයා ஞாபகம். කියනවා මගේ ජීවිත කාලේ මම කැපකෙරුවා සේවයට කැපකෙරුවා මනුෂ්‍යයන්ව ලෑස්ති කරන්න ඒගොල්ලන්ව ලෑස්ති කරලා මම ලෑස්ති වුණේ නැහැ. அவர் சொல்லுகிற காரியம் தான் வாழ்நாள் முழுவதும் நான் மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக என் நேரத்தை செலவழித்தேன் அவர்களை ஆயத்தப்படுத்தினேன் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. මේ තරුණයා අහනවා කොහොමද අපි ගැලවීම ලැබෙන්නේ? இந்த வாலிபன் கேட்கிறான் நாங்கள் எப்படி ரட்சிக்கப்படுவது? එයා කියනවා අනුග්‍රහයක් දෙන්නේ. அவன் சொல்லுகிறான் கிருபை கிடைக்காது. ගැලවීම ලැබෙනවා නම් අන්තර් ක්‍රිස්තුස්ත නමදින් නැතුව ජීවිතය පූජා කරන්න වෙයි. ரட்சிப்பு கிடைக்க வேண்டுமா இருந்தால் அந்தி கிறிஸ்துவை நமஸ்காரம் பண்ணாமல் எங்கள் வாழ்வை நாங்கள் தியாகம் பண்ண வேண்டும். මට තාමත් මතකයි ඒ කතාව. எனக்கு இன்னுமாய் அந்த கதை ஞாபகத்திலே இருக்கிறது. උන්වහන්සේ තව ආදර්ශ දෙකක් දෙනවා මේ පරිච්ඡේදයේ. இந்த அதிகாரத்தில் அவர் இன்னும் 2 அடையாளங்களை தருகின்றார். සොරා මොන වෙලාවටද එන්නේ කියලා කවදාත් ගෙවල් අයිතිකාරයට කියන්නේ නැහැ. திருடன் எந்த நேரத்திலே வருவான் என்று எப்பொழுதும் வீட்டு சொந்தக்காரனுக்கு சொல்ல மாட்டான். ඕගලන්ගේ කවුරුත් ඕගලන්ගේ ගෙවල් හොරකමකට පත් වෙලා තියෙනවද?
யாருடைய வீடாவது திருட்டுத்தனத்துக்கு அகப்பட்டிருக்கிறதா? කවුරු කාටවත් අත්දැකීමක් තියෙනවද හදිසියෙන්වත් සොරා ඔබට SMS හරහා විනාඩි 10කින් පෙර දැනුමක් දුන්නා කියලා මම එනවා කියලා ගේ හොරකම් කරන්න? එහෙම වෙලා නැහනේ. திருடன் செய்தி அனுப்பி இருக்கிறானா, இன்னும் 10 நிமிஷத்துல நான் வந்து திருட போகிறேன் என்று? එහෙම වුණා නම් බල්ලා බලු කූඩුවෙන් එළියට දාලා දානවනේ ගේට්ටුව ගාව. அப்படி வந்திருக்குமா இருந்தால் நாயை நாங்கள் வெளியிலே போட்டு கதவை அடைத்து விடுவோம். තුවක්කුවක් නැතුව ඇති කටපොල්ට එකක්වත් අරගෙන ලෑස්ති වෙලා ඉඳිරි නේ. නෑ මේක තමයි කතාව. උන්වහන්සේ කියන්නේ මම සොරෙක් නෙමෙයි. නමුත් සොරා එන විදිය තමයි මේක වෙන්න යන්නේ. இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம் தான், திருடன் என்று சொல்லவில்லை, திருடன் வருவதை போல நான் வருவேன். සමහර අය දෙනෙක් ඇයි උන්වහන්සේ මේ වගේ විදිහට මේ හැංගි මුත්තන් අපිත් එක්ක කරන්නේ? சில நேரம் நாங்கள் யோசிக்கலாம், ஏன் இப்படியான விளையாட்டை அவர் செய்கின்றார்? අපි හැමෝටම පැය 12ක් නෝටිස් දුන්නා නම් අපි ඔක්කොමලා ලෑස්ති වෙයි. எல்லாருக்கும் 12 மணித்தியாலத்துக்கு முன்பு அறிவித்தல் வருமாயிருந்தால் நாங்கள் அனைவரும் ஆயத்தமாகி விடுவோம். නමුත් උන්වහන්සේ කොහොමද දන්නේ කවුද විශ්වාසවන්තයි කවුද අවිශ්වාසවන්තයි කියලා? ஆனால் அவருக்கு எப்படி தெரியும் யார் உண்மை உள்ளவர்கள் யார் உண்மை இல்லாதவர்கள்? නෝටිස් දුන්නේ නැත්තම් තමයි දන්නේ සැබෑ කිතුණුවන් කියන්නේ කවුද? அறிவித்தலும் கொடுக்காவிட்டால் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் யார் என்பதை கண்டு கொள்ளலாம். මගේ ධර්මදූත සේවයේ කාලේ என்னுடைய திருப்பணி ஊழிய காலத்திலே මට මතකයි මම පවුලක් මුණ ගැස්සුණා. මම සභාවට එක සභා ගියා දේශනා කරන්න. ඒ සභා හිතවත් වුණා. ඉතින් මට මතකයි ඒ වගේ කතා කොමාරි මම එක දවසක් මම යනවා උතුරට ඒගොල්ලන්ගේ ගම හරහා යනවා. මට ආරංචි එයාගේ උපන්දිනය කියලා. நான் அறிந்த ஒரு குடும்பம் இருந்தது. ஆகவே நான் வடப்பகுதிக்கு போகும் பொழுது அவருடைய இடத்தை தாண்டி சென்றேன். அவருடைய பிறந்த நாள் என்று நான் கேள்விப்பட்டேன். මම හිතුවා එයාව සර්ප්‍රයිස් කරන්නම් කියලා. நான் நினைத்தேன் அவரை ஆச்சரியமூட்ட வேண்டும் என்று. සමහරවිට කිතුණාන සර්ප්‍රයිස් කරන්න හොඳ නැහැ. කමක් නැහැ. මම සර්ප්‍රයිස් කරන්න ගියා. நான் அவரை ஆச்சரியமூட்டுவதற்கு சென்றேன். මම යනකොට රෑ 10යි. நான் போகும் பொழுது இரவு 10 மணி. බලකොට දවල්ට සභාවට පාටියක් දීලා තිබුණා. பகல் நேரத்திலே சபைக்கு ஒரு விருந்து මම கொடுத்திருந்தார். ගෙදරට යනකොට සභාවේ කිසි කෙනෙක්ට සහභාගී වෙන්නේ නැති පාටියක් කරගෙන යනවා. நான் அவங்களோட வீட்டுக்கு போகும் பொழுது சபையில யாருக்குமே பங்கெடுக்க முடியாதபடி ஒரு விருந்தை கொடுத்து கொண்டிருந்தார். අර මිනිස්සයා ගේටෝ ගාවට ඇවිල්ලා කියනවා පාස මට කිව්වනම් පාස් එනවා කියලා මම මේක කරන්නේ නැහැ කියලා. அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க வருவீங்கன்னு சொல்லியிருந்தா நான் இதை செய்திருக்க மாட்டேன். යේසුස් වහන්සේට අපිට නොටිස් දුන්නා. අපි ජීවිතේ කරන ගොඩාක් දේවල් අපි කරන්නේ නැහැ උන්වහන්සේ එන නිසා. இயேசு கிறிஸ்து அப்படி செய்வாரான்னு எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற அநேக காரியங்களை நாங்களும் செய்ய போவதில்லை. නමුත් තිරිඟු සහ වල් පැලෑටි එකට හැදෙනවා. ගෝවියා ඇවිලා කපන දවස දන්නේ නැහැ. නමුත් කපන්න පටන් ගන්නකොට තමයි වල් පැලෑටි විනාශ කරන්නේ. அவை நல்ல செடிகளோடு களைகளும் சேர்ந்து வளரும் பொழுது வளர விடுகிறோம். ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே அந்த களைகள் அகற்றப்படும் அந்த நாள். උන්වහන්සේ තවත් ආදර්ශයක් දෙනවා. அவர் இன்னும் ஒரு மாதிரியை தருகின்றார். විශ්වාසවන්ත සේවකයා කියන එක. உண்மையுள்ள ஊழியனை குறித்து මේ කතාව 24 වෙනි පරිච්ඡේදයේ 45 සිට 51 අපි කියවමු. மத்தேயு 24 அதிகாரம் 45 வசனத்திலே இருந்து. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன்னுடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடே புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால் அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடே அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். මම අඳුරනවා එක්කෙනෙක් එයාගේ පොඩි දරුවාගේ අවුරුදු 3 මාර දරුවාගේ ඇඟපතා පොඩි පොඩි පැල්ලම් තිබුණා. நான் அறிந்த ஒருவர் இருந்தார். அவருடைய பிள்ளை 3.5 வயது பிள்ளை. அவருடைய சரீரத்திலே சிறிய சிறிய பாதிப்புகள் அல்லது பழுதுகள் இருந்தது. ඒලා ගොඩාක් පුදුමට පත් වුණා මේ පැල්ලම් ගැන. அந்த இருந்த அந்த பேட்ச் அல்லது அந்த பாதிப்புகளை குறித்து நான் ஆச்சரியப்பட்டேன். ඒගොල්ලන්ට විශ්වාසවන්ත වැඩකාරයෙක් හිටියා. அவள் உண்மையுள்ள ஒரு வேலைக்காரன் இருந்தா. ගොඩාක් යටහත් ඉරියව්වක් තිබුණා. மிகவும் கீழ்ப்படிவான சுபாவம் உள்ளவர். හොඳට කෑම උයනවා, හොඳට ගෙවල් බලා ගන්නවා. ඉතින් දරුවාව එයාත් එක්ක තියලා තමයි ඕන් වැඩට යන්නේ. நன்றாக சமைப்பார், நன்றாக வீட்டை பார்த்துக் கொள்வார். அந்த மனுஷனோடு அந்த வேலைக்காரரோடு பிள்ளை வைத்து விட்டு தான் இவர் போவார்கள். ඕන් හිතුවා දරුවා කොට්ටක ඉන්නකොට අර එයාට මේ ගසන විදියට එයාට මේ පැල්ලම් එනවා කියලා. அவர்கள் நினைத்தார்கள் அந்த பிள்ளையை தொட்டிலில் வைத்திருக்கும் பொழுது இவர் அங்கமிங்கும் போய் எதையாவது பட்டு இந்த பாதிப்புகள் வந்திருக்கும் என்று. කොට්ටක වෙනස් කරන්න එයා මේ කැමරා එකක් දැම්මා
කාමරේ බලන්න කොහමද යා වදින විදිහ එනම් කොට් එක අලුත් විදිහට හදන්න පුළුවන්. ஆகவே இவர் அந்த கேமராவை வைத்து பார்த்த இந்த கொட்டினால் பாதிப்பு வருகிறதா என்று அப்படியா இருந்தால் மாற்றி போடலாம் என்று කැමරාවේ දකිනවා මේ බබා අඬනකොට මේ වැඩකාරයා ඇවිල්ලා බබාව මේ කකුලෙන් ඇදගෙන වීසි කරනවා. கேமராவில் அவர் பார்த்த காரியம் தான் இந்த பிள்ளை அழும் பொழுது இந்த வேலைக்காரன் கால்களிலே பிடித்து அந்த பிள்ளையை வீசுகின்றான், දරුවට ගහනවා. அந்த பிள்ளையை அடிக்கின்றான். වැඩකාරයා කවදාත් හිතුවේ නෑ මේ එයා අහුවේ කියලා. அந்த வேலைக்காரன் ஒரு நாளும் நினைக்கவில்லை தான் அகப்படுவான் என்று. මන්ද ගෙවල් අයිතිකාරයෝ එන්න ඉස්සලා ගේ ඔක්කොම ලස්සන රස් කරලා காரணம் வீட்டு சொந்தக்காரங்க வருவதற்கு முன்பு அந்த வீட்டை மிகவும் அழகாக வைத்து விடுகின்றான், කෑම හදලා சாப்பாடு செய்கின்றான். විශ්වාසවන්ත සේවකයෙක්ගේ ස්වරූපය තියෙනවා. නමුත් ඇතුලේ විශ්වාසවන්ත නැහැ. உண்மையுள்ள ஊழியனுடைய வெளி தோற்றம் இருக்கிறது, ஆனால் உண்மைத்துவம் அங்கே இல்லை. උන්වහන්සේ මේ කතාවේ කියනවා ඒ වගේ. இயேசு கிறிஸ்து இந்த கதையிலே அப்படியான ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். විශ්වාසවන්ත සේවකයෙක් ඒ ස්වාමියා අද වගේ එයි කියලා බලාගෙන සිටින නිසා එයාගේ සම්පත් ඔක්කොම ලස්සන විදිහට ආරක්ෂා කරගෙන තිබෙනවා. அந்த உண்மையுள்ள ஊழியன் எஜமான் வருவார் என்ற சிந்தனையோடு தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஆயத்தத்தோடு வைத்திருக்கின்றார். එයා භාග්‍යවන්ත නිසා මේ ස්වාමියා එයාගේ සේවකයාට තියෙන හැම දෙයක්ම ඒ සේවකයාට දෙනවා. அவன் திறமையா அல்லது சரியான காரியங்களை செய்தபடினால் இந்த எஜமான் அவனுக்கு இருந்த எல்லா காரியங்களையும் இந்த ஊழியனுக்கு கொடுக்கின்றான். නමුත් අවිශ්වාසවන්ත සේවකයෙක් ඉන්නවා. அதே போல உண்மை இல்லாத ஒரு ஊழியன் එයා இருக்கின்றான். කියනවා වෙලා තියෙනවා කාලේ තියෙනවා මන්ද මගේ මහත්තයා පරක් වෙලා ඒ කියලා ඒ නිසා එයා පාටි ගගාගෙන එයා හොඳින් ඉන්නවා. அவன் என்னுடைய எஜமான் வர இன்னும் காலம் இருக்கிறது என்ற சிந்தனையிலே விருந்துகளை செய்து அநேக காரியங்களை செய்து அவன் ஏனோ தானோ என்று வாழ்கின்றான். නමුත් මේ කියනවා ඔහු බලාපොරොත්තු නොවන දිනක இங்கே சொல்லப்படுகிறது அவன் எதிர்பாராத நேரத்திலே නොදන්නා පැයක எதிர்பாராத அந்த மணியிலே ඔහුගේ ස්වාමියා එකපාරටම එනවා. அவனுடைய எஜமான் வருகின்றான், ඔක්කොම මාට්ටු. அவன் அகப்படுகின்றான். සොරි කියන්න වෙලාවක් නැහැ. அவனுக்கு மன்னிங்கள் என்று சொல்ல நேரம் இல்லை, සමාව ඉල්ලන්න වෙලාවක් නැහැ. மன்னிப்பு கேட்க நேரம் இல்லை. එයාව කෙලින්ම දඩුවම් කරගෙන එයාව දානවා සදාකාල විනාශයකට. அவனுக்கு தண்டனையை கொடுத்து நித்திய அழிவுக்கு அனுப்புகின்றான். මම මේ දේශනාව මම අවසන් කරන්න යනවා. நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க போகின்றேன். ඔබට උපදෙස් 4ක් වගේ මම දෙන්න යනවා. நான் உங்களுக்கு 4 அறிவுறுத்தல்களை தரப்போகின்றேன். මොකද උන්වහන්සේ මේ සති දෙකේ තුල උන්වහන්සේ මොනවද අපිට කියන්නේ? இந்த 2 வாரமாக அவர் எங்களுக்கு என்ன சொல்லுகின்றார்? පළවෙනි එක වෙන රැවටෙන්න එපා. முதலாவது காரியம் தான் வஞ்சிக்கப்படாதீர்கள். අමුතු සුභාරංචි ටිකක් යනවා මේ දවස්වල. ஏனென்றால் இந்த நாட்களிலே வித்தியாசமான சுவிசேஷங்கள் வருகின்றன. අමුතු එඬේරෝ අමුතු ප්‍රොපේතුරුන් ලෝකේ දැකලා නැති සෙට් එකක් ඉන්නවා. வித்தியாசமான தீர்க்கதரிசிகள், வித்தியாசமான மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ලෝකේ ආපු නැති සුභාරංචිත් තියෙනවා. உலகத்திலே இவ்வளவு நாள் வராத சுவிசேஷங்கள் இருக்கிறது. රැවටෙන්න එපා. வஞ்சிக்கப்படாதீர்கள். ඊට පස්සේ මම කියනවා කවදාවත් මේ කාරණා ගැන පුදුමටපත් වෙන්න එපා. அதே போல இந்த காரியங்களை குறித்து ஒருபொழுதும் ஆச்சரியப்படாதீர்கள். 1967 ඊශ්‍රායලත් එක්ක අරාබි රටවල් තිබුණ යුද්ධය බලනකොට මුළු අරාබි ලෝකේ ආව ඊශ්‍රායලත් එක්ක සටන් කරන්න. 1967 ஆண்டுகளில் இஸ்ரவேலுக்கும் அரேபிய தேசத்துக்கும் இடையில இருந்த யுத்தத்திலே அரேபிய தேசம் முழுவதும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்தது. 73 யுද්ධයේ ආයිමත් ඒගොල්ලන් ආවා. 73ஆம் வருஷ யுத்தத்திலும் அவர்கள் மறுபடியும் வந்தார்கள். නමුත් මේ සැරේ ඊශ්‍රායල් ඉරාන් පාර ගන්නකොට අරාබි ලෝකේ ආවෙත් නැහැ. ஆனால் இந்த முறை இஸ்ரவேல் அந்த யுத்தத்தின் நேரத்திலே அரேபியர்கள் வரவில்லை. අමුතුයිනේ පුදුමයි. வித்தியாசமான காரியம். මේව ගැන පුදුමටපත් වෙන්න එපා. இவை ஆச்சரியப்படாதீர்கள். මන්දේ ලෝකේ යම්කිසි තැනකට යනවා. ඉතින් පිටිපස්ස දොරවල් වල රහස් කාමරවල ගිහිසුම ඇති වෙනවා. காரணம் உலகம் வித்தியாசமான ஒரு பகுதியிலே செல்லுகின்றது. ரகசியமான உடன்படிக்கைகள் நடைபெறுகின்றன. බලවත් ඇමරිකාවක් නැගිටිනවා. வல்லமையான அமெரிக்கா எழும்புகின்றது. දුර්වල යුරෝපයක්. பலவீனமான ஐரோப்பா தேசம். හේතුව තමයි බලවත් නායකයෙක් එන්න ඕන දුර්වල යුරෝපේ නැවතත් ගොඩනගන්න. අපි දන්නවා එයා කවුද කියලා. காரணம் பலவீனமான இடத்திலே இருந்து பலனுள்ள ஒரு அதிகாரி வர வேண்டும். எங்களுக்கு தெரியும் யார் என்று. ආර්ථික වැටීම්, பொருளாதார வீழ்ச்சிகள், කොවිඩ් වගේ වසංගත, கோவிட் போன்ற நோய்கள், මේව ගැන පුදුමටපත් වෙන්න එපා. இவைகளை குறித்து ஆச்சரியப்படாதீர்கள். බලන්න චීනේ නැගිටලා තියෙන විදිය. அதே போல சீனா தேசம் எழும்பியிருக்க விதத்தை பாருங்கள். චීනය සහ මැද පෙරදිග රටවල් වලට පාවිච්චි කරන මාර්ගය නෙමෙයි උඩින් යන පාරක්, සිල්ක් වර්ම් කියන පාරක්. මේවා වෙනවමයි, මේවා වෙන්න ඕන. මන්ද එකක් තමයි සුභාරංචි යන්න ඕන මේ පැත්තෙන් අර පැත්තට. නමුත් අනිත් පැත්තෙන් මොකද වෙන්නේ? අන්තිම යුද්ධය එනකොට
ඒගොල්ලන්ට මාර්ග අවශ්‍යයි. නැගෙනහිර හමුදාවන් එන්න ඕන. ඊශ්‍රායලත් එක්ක ගහ ගන්න. මේවා අනිවාර්යෙන් වෙන්න යනවා. පුදුමටපත් වෙන්න එපා. මේවා වෙනකොට මේවා අමුතු දේවල් නෙමෙයි, ලොකු දේවල් නෙමෙයි. මන්ද මේවා වෙන්න ඕන. උන්වහන්සේගේ පැමිණීම ඉක්මනින් ලං වෙනවා. நாங்கள் பார்ப்போமா இருந்தால் பாதைகளை குறித்து கூட சாதாரண பாதைகளை விட மேலான ரீதியிலே அவர்கள் இணைக்கப்பட்ட பாதைகள் இருக்கிறது. காரணம் சுவிசேஷம் கடைசி நாட்களிலே அறிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பலவிதமான காரியங்களின் மூலமாக இந்த தொடர்பு சாதனங்கள் அல்லது தொடர்பு படக்கூடிய பாதைகள் போன்ற காரியங்களும் அமைக்கப்பட்டுள்ளது. පුදුමටපත් වෙන්න එපා. නමුත් අනිත් එක මම කියනම් උදාසීන නොවෙන්න. அதே போல ஆச்சரியப்பட வேண்டாம், அதே போல உதாசீனமாக செயல்பட வேண்டாம். තවත් වෙලා තියෙනවා කියලා කියනකොටම තමයි උන්වහන්සේට එන්න පුළුවන්. இன்னும் காலம் இருக்கிறது என்று சொல்லும் நேரத்திலே அவர் வரக்கூடியதா இருக்கிறது. මට තවත් වෙලා තියෙයි. எனக்கு இன்னும் நேரம் இருக்கும். මේක තමයි අපි හිතන ලොකුම වැරද්ද. இதுதான் நாங்கள் யோசிக்கின்ற பெரிய தவறு. යක්ෂයා අපගේ සිතට දාන ලොකුම බොරුව. பிசாசானவன் எங்கள் மனதுக்கு போடுகின்ற பெரிதான பொய். මන්ද අවදිව නොසිටියා නම් අපි උදාසීන වෙනවා. நாங்கள் விழிப்போடு இருக்காவிட்டால் நாங்கள் உதாசீனப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். මතක තියාගන්න ඔබ මෙලොවේ සිටින්නේ කුමක් සඳහාද? ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த பூமியிலே இருப்பது எதற்காக? උන්වහන්සේගේ පරමාර්ථය ඉෂ්ට කරන්න. தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு, උන්වහන්සේගේ සුභාරංචිය පැතිරියේ යාමට, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, විශ්වාසවන්තව අවදිව ලෑස්තිව සිටින්න. உண்மை உள்ளவர்களாக விழிப்போடு ஆயத்தமாயிருங்கள். ඔබ මේ දේ කෙරුවේ නැත්නම් ඔබ මිස් වෙන්න යනවා උන්වහන්සේගේ ආශිර්වාදය. நீங்கள் இந்த காரியங்களை செய்யாவிட்டால் அவருடைய ஆசீர்வாதத்தை தவறவிட போகிறீர்கள். සෙනඟ මම කියනවා හොරණෑවේ පිමින දවසක් එන්න යනවා. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், எக்காலம் ஊதும் ஒரு நாள் බලාකුළු இருக்கின்றது. වෙන් වෙන්න යනවා. மேகங்கள் அகன்று போக මනුෂ්‍ය පුත්‍රයා තේජසින් එන්න යනවා. மனுஷகுமாரன் வரப்போகின்றார். ක්‍රිස්තුස් වහන්සේ තුල මලවුන් ආය නැගිටින්න යනවා. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழும்புவார்கள். ලෑස්තිව අවදිව සිටින ජීවමාන අය ඔවුන්ට එක්ක ඔසවා යන්න යනවා. கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் உயிரோடு இருக்கிறவர்களும் எழுப்பப்படுவார்கள். සදා කාලය පටන් ගන්න යනවා. කරුණාවේ යුගයේ අවසන් වෙන යනවා. අධික පීඩාවේ වසර 7 පටන් ගන්න යනවා. கிருபையின் காலம் முடிவடைந்து சபையின் காலம் ஆரம்பமாகிறது. அதோடு கூட உபத்திரவ காலம் ஆரம்பமாகின்றது. ඒ අවස්ථාව අද රෑ ආවනම් ඔබ ලෑස්තිද? அந்த சந்தர்ப்பம் இந்த இரவு இந்த நாளிலே இந்த இரவிலே வருமா இருந்தால் நீங்கள் ஆயத்தமா? මම අවසන් වශයෙන් මම ඔබගෙන් ප්‍රශ්න දෙකක් අහන්නම්. கடைசியாக உங்களிடத்தில் நான் 2 கேள்விகளை கேட்கின்றேன். පළවෙනි ප්‍රශ්නය. முதலாவது கேள்வி. 10:05 වෙලාව. 10:05 நேரம். ඊළඟ තප්පර 10න් ආවනම් උන්වහන්සේ அடுத்த 10 நிமிஷத்துக்குள் அவர் வருவாராய் இருந்தால் අපෙන් කවුද යන්නේ? අපේ කවුද ඉතිරි වෙන්නේ? எங்களிலே யார் போவது, யார் கைவிடப்படுவது? දෙවනි ප්‍රශ්නය. இரண்டாவது கேள்வி. ඔබට පැය 12ක නෝටිස් තිබුණා නම් உங்களுக்கு 12 மணித்தியாலத்துக்கு முன்பதான அறிவித்தல் இருக்குமாயிருந்தால் ඔබගේ ජීවිතේ මොකද්ද ඔබ වෙනස් කරන්නේ? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதை மாற்றுவீர்கள்? මම ඔබට කියන්නේ පැය 12ක් එන්නේ නැහැ. ඔබ දන්නේ නැහැ කවද දවස වෙනස් යම් කිසි දෙයක් වෙනස් කරන්න තියෙනවා නම් ඒක දැයින්ම කරන්න. நான் உங்களுக்கு சொல்றேன், எங்களுக்கு 12 மணித்தியால அறிவித்தல் வராது, எங்களுக்கு எந்த நேரம் என்று தெரியாது. ஆகவே இப்பொழுதே நாங்கள் எங்களை ஆயத்தமாக்க வேண்டும். මන්දේ මධ්‍යම රාත්‍රියේ හොරණෑව පිමිනකොට ඔබ විශ්වාසවන්ත බව දෙවියන් වහන්සේ දකින්න ඕන. காரணம் அந்த மத்திய ஆகாயத்திலே அந்த எக்காலம் ஊதும் பொழுது நீங்கள் உண்மை உள்ளவர்கள் என்பதை தேவன் காண வேண்டும். අපි යාඥා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். අවස්ථාව නැගිටිමු මේ අවස්ථාවේ. நாங்கள் அனைவருமாய் எழுந்திருப்போம். මම ඉල්ලනවා ඔබගේ ළඟ ඉන්න එක්කෙනෙක්ගෙන් අහන්න ඔබ ලෑස්තිද යන්න කියලා. நீங்கள் பக்கத்திலே இருக்கிறவரை பார்த்து கேளுங்கள், போவதற்கு ஆயத்தமா? පොඩක් අහලා බලන්න ලෑස්තිද කියලා. கேட்டு பாருங்கள், ஆயத்தமா என்று. ලෑස්තිද යන්න? போவ ஆயத்தமா? නෝනගෙන් අහන්න, මාත් එක්කෙන් අහන්න ලෑස්තිද කියලා යන්න. මම යනවා නැත්තම් තනියම. கணவன் மனைவியிடத்துல கேட்டு பாருங்கள், ஆயத்தமா இல்லாட்ட நான் தனியே போயிடுவேன். දරුවන්ගෙන් අහන්න මේ ඕගලම දාලා යන්න බෑ, අපි එකට යමු කියලා. பிள்ளைகளிடத்துல கேட்டு பாருங்கள், உங்களை விட்டுட்டு போறதா, நாங்கள் ஒன்றாக சேர்ந்து போவோம். හලෙලූයා. අපේ කෙනෙක්ගෙනගේ අත අල්ලගමු, අපි යාඥා කරමු. நாங்கள் கரங்களை பிடித்துக்கொண்டு நாங்கள் ஜெபம் செய்வோம். ඔබගේ එනේරා හැටියට මම ආසයි අපි හැමෝම එකට යනවා නම්. நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செல்லுவதை நான் வாஞ்சிக்கின்றேன். මම බොරුකාරයෙක් වෙන්නත් බෑ. මම දන්නවා මගේ වචනේ මොනවද කියන්නේ කියලා. நான் பொய் சொல்ல முடியாது, நான் என்ன சொல்லுகிறேன் என்று தெரியும். ඉතිරි වෙච්ච සෙනගක් ඉන්න යනවා. மிகுதியான ஒரு ஜனக்கூட்டம் இருக்க போகின்றது. මගේ යාඥා තමයි දෙවියන් වහන්සේගේ වචනේ අද ඔබට ඔබව අවදි කරයි කියලා. இன்றைய நாளிலே என்னுடைய வார்த்தை உங்களை எழுப்ப வேண்டும் என்று நான் ඔබ விசுவாசிக்கின்றேன். බය කරන්න නෙමෙයි, ඔබව දිරිමත් කරන්න. உங்களை பயப்படுத்த அல்ல, உங்களை உற்சாகப்படுத்த. ඔබව
ප්‍රතික්ෂේප කරන්න නෙමෙයි නමුත් ඔබගේ හදවත තුළ බලාපොරොත්තුවක් ඇති කරන්න. உங்களை புறக்கணிக்க அல்ல, ஆனால் உங்கள் இருதயத்திலே ஒரு எதிர்பார்ப்பை உண்டு பண்ண. කියන්න ස්වාමී මම යන්න ලෑස්ති. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் வருவதற்கு ஆயத்தம், මම යන්න කැමති. நான் போக ஆயத்தமா இருக்கிறேன். ස්වාමී මාව ලෑස්ති කරන්න. கர்த்தாவே என்னை ஆயத்தப்படுத்தும், මාව අවදි කරන්න ස්වාමිනේ. என்னை எழுப்புங்கள். ස්වාමී මම යම්කිසි ආකාරයෙන් මම ඔබගේ කැදවීමත් එක්ක මම සෙල්ලම් කරනවා නම් ස්වාමී මට සමා වෙන්න. ස්වාමී මගේ කැදවීම ආරක්ෂා කරන්න, රැක කරන්නට ස්වාමී මට උදව් කරන්න. கர்த்தாவே ஏதோ ஒரு விதத்திலே என்னுடைய அழைப்பை நான் புறக்கணிப்பேனா இருந்தால் என்னுடைய அழைப்போடு இணைந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். මගේ හදවතේ කේන්ද්‍රය ඔබ වහන්සේ වෙන්න. கர்த்தாவே என்னுடைய இருதயத்தின் மத்திய ஸ்தானமாய் நீர் இருக்க வேண்டும். ස්වාමී මාව සූදානම් කරන්න. கர்த்தாவே என்னை நீர் මාව ஆயத்தப்படுத்துவீராக, අවදි කරන්න. என்னை எழுப்புவீராக, මාව ලෑස්ති කරන්න. என்னை ஆயத்தப்படுத்துவீராக. මන්ද ස්වාමී ඔබ වහන්සේගේ හොරණෑව පිමිනකොට ස්වාමී கர்த்தாவே உம்முடைய எக்காலம் ஊதும் பொழுது මම හැංගෙන්නේ නැතුව මම හලෙලූයා කියලා ස්වාමී මම යන්න ඕන ඔබ වහන්සේත් එක්ක. நான் ஒளிந்து கொள்ளாமல் அல்லேலூயா என்று சென்று உம்மோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். මට උදව් කරන්න ස්වාමීනි. கர்த்தாவே எனக்கு உதவி செய்வீராக, මාව සූදානම් කරන්න. என்னை ஆயத்தப்படுத்துவீராக. යේසුස් වහන්සේගේ නාමයෙන්. இயேசுவின் நாமத்தினாலே. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. උන්වහන්සේ මාත අත්පුසල දෙමු උන්වහන්සේට. හලෙලූයා. கரங்களை தட்டி தேவனை